வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போகிறீங்க? ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க வீட்டுக்கு வந்தோன்னா ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு எது போகாதவங்க என்ன பண்ணுறது? ஆஃபீஸ் போகாதவங்க ஈவினிங் அந்த நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க செய்கிறோம்ல, அதுவும் ஒரு பெரிய வேலை தானே. அப்போ அந்த டீ ஸ்நாக்கோட செய்கிற டயத்தில் நல்லா செஞ்சுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு நம்ம இந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் ஸ்நாக்ஸ், ரொம்ப ஆயிலி ஸ்நாக் தவிர்த்து சிம்பிள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்றலாம் அவங்கவுங்களோட சாய்ஸ். ஓகேயா? ஓகே, இப்போ நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்காங்க அவங்க. இப்போ அவங்களோட அந்த சிம்பிள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே மேம், ரெடி. இப்போ அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா, வலது கை போய் அவங்களோட வலது மூட்டை தொடுது, பின்னாடி இடது கை உயர்த்தியிருக்காங்க. இப்போ இடது கை வலது மூட்டை தொடுது, வலது கையை உயர்த்தியிருக்காங்க. இதே இப்போ ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறாங்க. இதுக்கு நின்று அப்படிலாம் செய்யணுங்கிறது இல்லை. அவங்க பார்த்து ஒருத்தர் இடிச்சுக்கிற வேணாம், ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் செய்கிறப்ப நமக்கு நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு வந்திருப்போம் ஆஃபீஸ்லேருந்து. வீட்டில் இருக்க லேடிஸ்னால் அந்த மேம் சொன்ன மாதிரி வீட்டில் இருந்தோம்னாலும் காலையிலேருந்து நமக்கு ஈவினிங் கொஞ்சம் நிறையா டைம் கிடைக்கும். அந்த டயத்தில் நம்ம குறுக்கு வலி இருக்காது, இடுப்பு சதை முதல்ல குறையும். இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் செய்கிறப்ப இடுப்பு சதை குறையும், கண்கள் அப்படியே பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். ஓகே, இப்போ 2 கைகளையும் தோள்பட்டையில் வச்சுருங்க. சாரி. ஓகே, இப்போ ரொட்டேஷன் கொடுக்குறீங்க, மெதுவாக ரொட்டேஷன் கொடுக்குறீங்க. நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கப்போ கைகள்லாம் நல்லா வலி இருக்கும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கவுண்டிங்கே இல்லைங்க. 5 times 10 கவுண்டிங், 15 கவுண்டிங், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தோது இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளோட கிடைக்கிற டைமை லேடிஸ் நம்ம ஹெல்த்தி வைஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸோட ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம இந்த எக்ஸசைஸையும் நம்ம செஞ்சுக்கிறோம். இது செய்கிறப்பயே நமக்கு இந்த இடுப்பு சதை குறையும். ஃபஸ்ட்டு செஞ்ச எக்ஸசைஸ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தோள்பட்டை நல்லா பலம் பெறும். ஓகேயா? ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். இதுக்கு இப்போ கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ செய்கிற நம்ம இந்த சிம்பிள் எக்ஸசைஸ்க்கெலாம் கவுண்டிங்கே கிடையாதுங்க. நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ, எவ்வளோ நேரம் இருக்கோ அதை நமக்கு தகுந்தபடி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறோம். ப்ரீத் வாட்சோட முக்கியம் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். யோகா பண்ணுறோமோ, முத்திரை பண்ணுறோமோ, அல்லது இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நம்ம அடிக்கடி நம்மளோட ப்ரீத்தை வாட்ச் பண்ணிக்கணும். அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிடுவோம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ.